பண்ணுறது நைட்டெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஃபீட் பண்ணுறதுல வந்துட்டு வேறு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்? நைட் ஃபுல்லாக ஒரு அம்மா வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், இல்லை குழந்தை தூங்கும்போதே என்னால் தூங்க முடியும். கப்பிங் பண்ணும்போது அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து பெயின் வந்து கப்பிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே அக்குபஞ்சருக்குள்ள தான் வருமா? அது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? கப்பிங் தெரப்பிங்கிறது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பெண்கள் கோ த்ரூ பண்ணுவாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க? இது வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் இருக்காது. இது சில தாய்மாருங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ பேபி வந்து வெளியில் வந்திருக்கு, இப்போ டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், பால் கொடுக்கணும், இது ரெண்டு தான் நடக்கும் அவங்க ரொட்டீன்லே. இவ்வளோ நாள் அவங்க வெளியில் போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், எல்லாரும் பேசுவாங்க, வருவாங்க, போவாங்க, அப்படி இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து ஏன் அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளே அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, ரொட்டீனாக ரெண்டு விஷயம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒன்று டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், இன்னொரு ஃபீட் பண்ணணும், டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், ஃபீட் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு விஷயம் மட்டுமே மாற்றி மாற்றி நடக்கும். ஃபீட் பண்ணுறதுல வந்துட்டு வேறு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்? நைட் ஃபுல்லாக ஒரு அம்மா வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தூக்கமும் அதில் டிஸ்டர்ப்ட் ஆகுது. குழந்தை பெற்று அந்த ஒரு டயர்ட்னஸே இருக்கும், கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அது. இப்போது அது தூக்கமும் அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அப்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் நிலைமைக்கு போகுது பாடி. இப்போது சில ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகணும். இப்போ லாக்டேட்டிங் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகணும், மில்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு. இப்போது ப்ரோட்டீன் வந்து பாடியில் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால கம்மி ஆகுது. ஸோ இதனாலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஃபேட்டு கம்மியாகும், ப்ரோட்டீன் கம்மியாகும். நிஜமாலுமே அவங்க வந்து அவங்களோட நிலைமை வந்து ரொம்பவே பாவமாக தான் இருக்கும். அது ஒரு 6 months வந்து அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க, அவங்க வந்து குழந்தைய பார்த்துப்பாங்க. இப்போது இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலியில் அது பாசிபிள் கிடையாது. அந்த பொண்ணே தான் வந்து அவங்களையும் பார்த்துக்கணும், அந்த குழந்தையும் பார்த்துக்கணும். இந்த ஒரு ரொட்டீனுக்குள்ளேயே இருந்து டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், இல்லை குழந்தை தூங்கும்போதே என்னால் தூங்க முடியும் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற பட்சத்தில் இப்போ தனியாக இருக்கிற பொண்ணுங்களோட நிலைமை எவ்வளோ பாதிக்கும். அவங்களே தான் அவங்களுக்கு சப்போர்ட் செய்யணும், ஹஸ்பண்டுக்கு செய்யணும், குழந்தையும் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது ரொம்பவே இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது, ஒரு லைஃப் ஸ்டைல்லையும் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. இந்த டைமில் அக்யூபங்க்சர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அவங்க ஜஸ்ட் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காகவே வருவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது மேம். ஏன்னா ஹஸ்பண்டோ இல்லை யாரோ அது கேட்குற நிலைமையில் இல்லை, நீ இதை தானே சொல்ல போகிற அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த லேடி வந்து எப்படி தான் அவங்களோட வென்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேசுகிறதுக்காகவே வருவாங்க. மேம் இல்லை மேம் என்னால் ரொம்ப முடியல, இது முடியலன்றதை கேட்குறதுக்கே எங்கள் வீட்டில் யாருக்கும் முடியலன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்போம், அண்ட் அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அட்வைசஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீட்லிங் பண்ணுறது மூலமாக பால் வந்து கம்மியாக தான் சுரக்குது அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணி அது சரி பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இல்லை குழந்தைய எப்படி தனியாக பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து கவுன்சிலிங் மூலமாகவும் அக்யூபங்க்சர் மூலமாகவும் அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக இது வந்து ஈஸியாக வந்து கடந்துட முடியும். இந்த டிப்ரெஷன்லேருந்து ஈஸியாக கடந்துட முடியும். ஐவிஎஃப் முறைப்படி வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல, அதில் உங்களுடைய பங்களிப்புனா என்ன? ஐவிஎஃப் முறைப்படி குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது இப்போது காமனாகவே எல்லாருமே ஐவிஎஃப் சென்டர்ஸ் போயிட்டு பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஏஎம்ஹெச் லெவல், அதுக்கப்புறம் ஃபாலிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் எக் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழி வந்து தெரியல. இப்படிலாம் வரும்போது எக்ஸ்டர்னலாக ஒரு ஹெல்ப் தேவைப்படுது தான் எல்லாருக்குமே. ஸோ அந்த இதில் பார்த்தோன்னா எமோஷ்னலாக நிறைய கோத்ரூ பண்ணுறாங்க. என்னதான் வெளியில் வந்து அந்த முட்டையும் அந்த இதையும் வந்து ஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருந்தாலும்
அட் எண்ட் ஆஃப் த டே கரு வந்து உள்ளே தான் வச்சு வளர போகுது. இப்படி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எமோஷ்னலாக ஒரு பயம் வருது. ஏன்னா ஒரு ஐவிஎஃப்க்கும் நிறைய செலவாகுது. இந்த டைம் நம்ம பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா, ஒரு சஸ்பென்ஸ் ஒரு நிலைமை வந்து கோத்ரூ ஆகிட்டே ஒரு ட்ராமா மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஆமாம், அன்சர்டனிட்டி. இப்போ வந்து ஐவிஎஃப்னாலே அது ஒரு சம் % வரைக்கும் தான் அது சக்ஸஸ் ரேட்டே கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அது வந்து கோத்ரூ பண்ணுற பொண்ணுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இது வந்து எமோஷ்னல் கவுன்சிலிங்கும் அங்கே கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அக்யூபங்க்சர் ஹெல்ப்பும் இதுக்கு தேவைப்படுது. மக்களும் நிறைய வந்து எடுத்துக்கிறாங்க, ஆங்ஸைட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அண்ட் ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாமும் அக்யூபங்க்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போது ஆஃப்லேட் இப்போ வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அதாவது பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ஆகும்போது ரொம்ப வலிக்கும். அது வந்து யூட்ரஸ் வந்து ரொம்ப புண்ணு மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். யூட்ரஸை சுற்றி யூட்ரஸோட வால்ஸில் இன்ஃப்ளமேஷன், இன்டர்னலாக அதோட சுற்றி இருக்கிற அந்த வால்ஸில் வந்து ரொம்ப புண்ணு மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து நிறைய டேப்லெட்ஸோ நிறைய ப்ரொஜெஸ்ட்ரான் இப்போது நிறைய வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க ஐவிஎஃப் டைமில். அப்போ வந்து புண்ணு ஆகிரும். அதை வந்து ஹீல் பண்ணுறது அக்யூபங்க்சர் வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஹெல்தியான யூட்ரஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அக்யூபங்க்சர் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லுவேன். அண்ட் இப்போ நிறைய வந்து டாக்டர்ஸ், இப்போ கைனகாலஜிஸ்ட் வந்து நான் இப்போ பேசினது கூட இல்லை அவங்க மேம் கிட்ட, அவங்களாவும் நமக்கு வந்து பேஷண்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வந்து பெயின் வந்து அவ்வளோவா இருந்ததாக பகிர்ந்துக்கிட்டதை பார்க்க முடியல. இப்போ உண்மைக்குமே வந்து பெயின் அதிகமாக இருக்கா பெண்களுக்கு? வலின்றது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஓகே, கம்பேரிட்டிவ்லி முன்ன விட கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு வலி வந்து அதிகமாக தான் இருக்குது. அது ஏன்னா ஒரு ஃபெமினைனாக ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு ஓடணுன்ற நிலைமைக்கு வராங்க. ஒர்க் பண்ணி அவங்க தான் பார்த்துக்கணுன்ற நிலைமை. அந்த காலத்தில் படிக்கலை, இன்னும் வந்து அவங்களுக்கு வெளியில் போய் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ வந்து மாஸ்குலைன் ஆஸ்பெக்ட் வந்து எடுத்துக்கிறாங்க நிறைய பொண்ணுங்க. நம்ம வீட்டை வந்து நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஒரு நல்லதாகவும் இருக்குது. இன்னொரு விதத்தில் பெண்ணோட ஒரு உடல்நிலை வந்து ரொம்ப மிருதுவானது, ரொம்ப சாஃப்டான ஒரு கிரியேஷன். அது வந்து கொஞ்சம் மாஸ்குலைனாக ஆகும்போது ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து யூட்ரஸில் விழுது. ஸோ இந்த டைமில் பெயினுங்கிறது அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தான் நம்ம ஃபேமிலி பார்த்துக்கணும், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக அப்படின்ற ஒரு பார்ட் வந்து எமோஷ்னலாக அது பெயினை வந்து க்ரியேட் பண்ணிடுது. நம்ம ப்ரீதிங் கரெக்ட் பண்ணணும். இப்போது எந்திரிச்சு ஓடி தான் ஆகணும், காலையில் எந்திரிச்சு சமைச்சு தான் ஆகணும், சமைச்சு வச்சுட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு ப்ரீதிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஒரு 10 நிமிஷம் போதும். அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு காலையில் நல்ல ஹெல்த்தியாக என்னெல்லாம் சீட்ஸு, நட்ஸு, அதுக்கப்புறம் ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஃபுட் காலையிலே எடுக்கிறது மூலமாக த்ரூ அவுட் த டே அவங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஓடுறாங்க, நடக்கிறோம், இத்தனை ஸ்டெப்ஸ் முடிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் அமைதியாகி ஒரு யோகா மாதிரியான ஒரு பாடியை வந்து அமைதிப்படுத்துறதுக்கான எக்ஸசைசஸ், வாழ்க்கை முறை, அதை வந்து யோகா மூலமாக அது இன்னும் வந்து பெட்டராகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நாட் ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் இத்தனை ஸ்டெப்ஸ் முடிக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளோ வந்து ப்ரீதோடு சேர்ந்து அந்த ஸ்லோ மூமெண்ட்ஸு அவங்க மைண்டை காம் டவுன் பண்ணுது. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். முதுகு வலியை வந்து இதனால் தீர்க்க முடியுமா? டெஃபினட்டாங்க. ஸ்பைனல் கார்டு ரெக்கவரிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஃபோன் பார்க்குற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, ஃபோன் வந்து பார்க்குறது கம்மி பண்ணுங்கள். ஃபோன் கம்மி பண்ணாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம் தீர்ந்துருது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அண்ட் உட்காந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, நின்னாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே போஸ்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வர பேஷண்ட்டு எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அட்வைசஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ எதனால் அவங்களுக்கு வந்திருக்குன்றது முதல்ல பார்ப்போம். லேப்டாப்பில் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுனால, இப்போது ஏதோ ஒரு வெயிட் எடுத்திருக்காங்க, டக்குன்னு இன்ஜுரியாக இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற பொசிஷன் வந்து இப்படி கோணல் மானலாக தான் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு எலும்பு வந்து நகர்றதுக்கோ
இல்லை ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கோ அந்த இடம் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கோ ஒரு புண்ணு மாதிரி இப்போ வெளிப்புறம் புண்ணுன்னு சொல்லுவோம், அதுவே உள்ளே இருந்ததுன்னா அது இன்ஃப்ளமேஷன் ரெட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ரொம்ப நாளாக நீடிச்சுட்டே இருந்தால் அந்த இடம் வந்து ரொம்ப வலி வந்து அதிகமாக கொடுக்கும். அங்கே இருக்கிற மசிலு நரம்பு எல்லாத்தையுமே பாதிக்கும். ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக தான் போகும் இல்லையா. இந்த மாதிரி நிலைமையில் நம்ம கப்பிங் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் அக்யூபங்க்சரும் இதில் பண்ணிக்கலாம். கப்பிங் பண்ணும்போது அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து பெயின் வந்து இமீடியட்டாக சரியாக போகுது. இப்போ நம்ம அக்யூபங்க்சர் பார்க்கும்போது இது லாங் டேர்ம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுது, ரூட்லேருந்து சரி பண்ணுது. இதே கப்பிங் வந்து இமீடியட் ரிலீஃப் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ ஹவர்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த ரிலீஃப் ஃபீல் பண்ண முடியும். இமீடியட் பிளட் ஃப்ளோ கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அந்த மசில்ஸும் டென்ஷன் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு வர பேஷண்ட்டுக்கு நாங்கள் கப்பிங் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வர செஷனில் அந்த மசில் போனு எல்லாத்தையுமே நம்ம ரூட் காஸ்லேருந்து சரி பண்ணி அனுப்புவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வராமல் ரொம்ப நாள் இதை வந்து பாதுகாக்கலாம். இப்போ கப்பிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே அக்குபஞ்சருக்குள்ளே தான் வருமா? அது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி? கப்பிங் தெரப்பிங்கிறது இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து அக்குபங்க்சருக்குள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு அரபிக் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். இது சைனாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாலும் இதை வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு இமீடியட், இப்போ வந்து தலைவலின்னு போகிறீங்க, டேப்லெட் போட்டால் எனக்கு சரியாகுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி வலின்னு வரவங்களுக்கு இமீடியட்டாக வந்து நாங்கள் ரிலீஃப் கொடுக்குறோம். அக்குபங்க்சர் லேட்டாக தான் ஆகும், ஆனால் கப்பிங் மூலமாக நாங்கள் இமீடியட்டான அந்த ரிலீஃப் கொடுக்குறோம். ஸோ கப்பிங் தெரப்பி வந்து இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நிறைய இடத்துல வந்து நாங்கள் அக்குபங்க்சர் பண்ணுவோம் சொன்னல, இது வந்து நிறைய கப்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப்ஸ். கிளாஸ் கப்பிங்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஃபயர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த கராத்தே கிட் படத்தில் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து வலி வந்து கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவார் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணுறோம். டு இம்ப்ரூவ் பிளட் ஃப்ளோ, மசில் டென்ஷனை ரிலீஸ் பண்ணோம், பெயின் ரிடக்ஷன், இதுக்கெல்லாம் அந்த கப்பிங் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்போர்ட் ரிகவரி, இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடி நிறைய பேருக்கு அந்த சோர்னஸ் இருக்கும் இல்லையா, ஸ்விம்மர்ஸ் ஆகட்டும், அத்லீட்ஸ் ஆகட்டும், எனி ஸ்போர்ட்ஸ் யூ டேக், அந்த மசில் வந்து ஓவராக ஒர்க் பண்ணி அந்த மசில் எல்லாமே டைட் ஆகிடும். இதெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்கும் கப்பிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் கப்பிங் வந்து ஹிஜாமான்னு சொல்லுவோம். ஹிஜாமா இது இந்த சென்ஸ் வெட் கப்பிங் சொல்லுவோம். அது வந்து பிளட் வந்து உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது இல்லை, டாக்ஸிக் பிளட். என்ன பண்ணுவோன்னா, இப்போ பாடியில் நிறைய இடத்துல வந்து சக்ஷன் பண்ணி அந்த இடத்த நம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளட் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுவோம். ஓகே, டாக்ஸிக் பிளட் வந்து அது அந்த வழியாக வெளியில் வரும். ஸோ இது எதெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரே வந்து டீடாக்ஸ் கப்பிங். ஓகேங்களா, நல்லா வந்து ஆல்கஹாலிக் பர்சன், ஸ்மோக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவேன், லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க எல்லாமே இதை மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பாடியில் இருக்கிற கெட்ட ரத்தம் அது கூட என்னெல்லாம் இருக்குன்னா, ஹெவி மெட்டல்ஸ், அதாவது நம்ம ஸ்கின்னு, அதுக்கு கீழே மசில் இருக்குது, இதுக்கு இடையில வந்து ஒரு தின்னான ஒரு லேயர் இருக்கும், தண்ணி, அதில் வந்து ஒரு வெறும் லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் கரெக்டாக அந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும் பாடியில். அது ஈஸியாக வெளியில் ரிமூவ் பண்ணலான்றதுக்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெக்கானிசமே அப்படி இருக்குது, நம்ம உடம்பே அப்படி இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு பேக் சைடில் தான் நம்ம இந்த கப்ஸை வந்து போடுவோம். போட்டு வைக்கிறது மூலமாக அந்த ஆர்கனில் இருக்கிற, இப்போ ஹார்ட்டுக்கு கரெக்டாக பின்னாடி அந்த பார்ட்டில் நாங்கள் சக்ஷன் கொடுத்து வச்சுருவோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் அந்த கப்பை வந்து எடுத்துகிட்டு சின்ன ஒரு மைக்ரோ லெவல்ஸில் சின்ன கட்ஸ் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் அந்த சக்ஷனில் வச்சுருவோம். அப்போ என்ன ஆகும்னா, அலாங் வித் அந்த ஹெவி மெட்டல்ஸ் இருக்கிற அந்த ஃப்ளூயிடுமே அதில் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிளட்டோட சேர்ந்து தான் வரும். அதில் 90% வந்து அந்த ஃப்ளூயிட் தான், 10% பிளட்டும் வரும். அந்த கலெக்டான பிளட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேக்சினேஷன்லாம் போட்டிருப்பீங்க, இப்போ அதில் இருக்கிற ஏதாவது ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். ஏன்னா வேக்சினேஷன்லாம் செய்யும் போதே வந்து அதில் மெட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அந்த மெட்டல்ஸ்லாம் சடனாக நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக ஃப்யூச்சரில் க்ரியேட் ஆகலாம். ஸோ அதை வந்து இது ஈஸியஸ்ட் வேல நம்ம ரிமூவ் பண்ணுறது இந்த ஒரு மெத்தட். இந்த லீச் தெரப்பின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லீச் தெரப்பியில் என்னென்னா, எந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல வந்து லேமனுக்கு ஆக்சசிபிளாக இல்லையோ, இப்போ வந்து நிறையவே அவேர்னஸ், நிறைய டாக்டர்ஸ், அலோபதி டாக்டர்ஸ் அண்ட் அக்யூபங்க்சர் டாக்டர்ஸ்
உங்களுடைய மினிமல் சார்ஜ் எவ்வளோ, ஹையஸ்ட் சார்ஜ் எவ்வளோ? மினிமம் அக்யூபங்க்சர் வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே இந்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம்.